ஹாய் கைஸ். என்னடா என்னடா எப்படி இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஸோ இதுதாங்க நம்ம அவுட்டிங் போனால் போகிற காஸ்டியூம். நம்ம சன்ஸ்கிரீன் லோஷன் எதுவும் போட போகிறதில்ல. ஃபேஸ் மாஸ்க் அண்ட் மாஸ்க், இதை விட பெரிய சேஃப்டி எதுவுமே இல்லை. ஊசி படாது, எதுவும் படாது. மார்னிங்கே ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டேன். நார்மலாக மார்னிங் ஷாப்பிங்னா எல்லாரும் வெஜிடபிள்ஸ் தான் வாங்கிட்டு வர போவோம். அது கூட எனக்கு பிடிச்ச ஐட்டமும் இன்னைக்கு நான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு எல்லாம் குழந்தைங்களை எல்லாம் அனுப்பிவிட்டு ஆஃபீஸ்க்கு எல்லாருக்கும் பேக் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டா அப்படான ரிலாக்ஸ்டா உட்காந்துற எல்லாருக்கும் மார்னிங், ஹாப்பி மார்னிங். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹைலியா இருக்கு. ஸோ அதனால எப்பொழுதுமே நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னா வெஜிடபிள்ஸ் 200. அந்த 200 தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப இன்னொரு 200க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு 200க்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா, இட்ஸ் கேரட்டு, வாழைக்காய், கோவக்காய், கத்திரிக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பீன்ஸ், ஒரு பீக்கங்காய், ஒரு சாரி இது புடலங்காய், ஒரு புடலங்காய், ஒரு பீக்கங்காய். பிகாஸ் 200 ரூபாய்க்கு இதுதான் வந்தது. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் நிறைய கவர் ஆகும் அந்த 200ல. வெண்டைக்காய், அவரைக்காய், எல்லா வெஜிடபிள்ஸும். ஸோ எப்பொழுதுமே நான் உழவர் சந்தையில தான் போய் வாங்குவேன். ஸோ உழவர் சந்தையில வாங்கும்போது 200 ருபீஸ்க்கு தான் வாங்குவேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு கிரேவிங்கா இருக்கும். ஸோ எனக்கு கிரேவிங்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் தயிர் வடை, சாம்பார் வடை, தினம் ஹோட்டல் தோசை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் சாம்பார் வடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எடுத்துட்டு போனேன், இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போனேன். தூக்கு, இதுக்குள்ள ஒன்றும் இல்லை. என்னடா போயிட்டு ஒன்றும் வாங்கலன்னு நினைக்கிறீங்களா? எஸ், எனக்கு கௌரி கிருஷ்ணா சாம்பார் வடை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் பில்லெல்லாம் போட்டுட்டு கவர்ல போட்டு கொடுத்தாங்கன்னா வேண்டாம், நம்ம தூக்கில் வாங்கிட்டு வந்துடலாம், கொஞ்சம் சாம்பார் எக்ஸஸா கிடைக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பேக்கிங் பாக்ஸ்ல போடுறாங்கன்னு தெரிஞ்சோடனே அடி நைஸா தூக்க உள்ள வச்சுட்டு சாம்பார் வடையும் தயிர் வடையும் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப நம்ம சாம்பார் வடையை அன்பாக்சிங் பண்ணலாம். எவ்வளோ பேருக்கு சாம்பார் வடை ரொம்ப பிடிக்கும், தயிர் வடை ரொம்ப பிடிக்கும்ங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம என்னதான் தூக்கு அப்படி இப்படின்னு எடுத்துட்டு போனாலும் எனக்கு இந்த பாக்ஸ் மேலே எப்பொழுதுமே ஒரு கிரேவிங் இருக்குங்க. ஸோ ஒரே ஒரு தயிர் வடை, ஸோ கூட சட்னி கொடுத்துருக்காங்க, தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை. ஸோ அது கூட சாம்பார் வடை, தயிர் வடை, தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா எம்மையா இருக்கும். நம்ம வீட்டில் 5 பேர் இருக்கும். 5 பேருக்கு ஒன்னொன்னு போகும். பட் எனக்கு வந்து 2 சாம்பார் வடையும் வாங்கிட்டு வந்தேன். பிகாஸ் ஆஃப் எனக்கு சாம்பார் வடை ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி யாருக்கெல்லாம் சாம்பார் வடை பிடிக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. டெம்டிங் ஆகுது, எனக்கு ஸ்மெல் பயங்கரமா ஃபீல் ஆகுது. ஸோ தயிர் வடை அப்புறமா ஓபன் பண்ணிக்கலாம். எங்க சாஃப்டா இருக்கு. சாரி, ஆனியன் போட்டிருக்காங்க மேல. சாம்பார், ஆனியன், யம்மி யம்மி. சாஃப்டா இருக்கு. சூப்பர்ங்க. இந்த மாதிரி சாம்பார் வடைய எப்படி ஸ்பூன்ல எடுத்து யம்மி. கண்டிப்பா மார்னிங் இன்னைக்கு நீங்களும் உங்க பிரேக்ஃபாஸ்ட் கூட சேர்த்து சாம்பார் வடை சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் தயிர் வடை ஓபன் பண்றேன். இந்த உருளைக்கிழங்கு போண்டா, பஜ்ஜி இதெல்லாம் எங்க அப்பா பாத்தீங்கன்னா 11 மணி டெய்லி 11 o'clock மார்னிங் ஆச்சுன்னா டெய்லி சாப்பிடுவாங்க. ஸோ அப்ப வீட்டுல இருக்கிற எங்களுக்கும் வாங்கி கொடுப்பாங்க. நாங்களாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கும் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்க பசங்களுக்கும் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என் பொண்ணுக்கு, பையனுக்கு, எல்லாருக்குமே. ஸோ 11 o'clock ஆச்சுன்னா அப்பா இருந்த வரைக்கும் போண்டா, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ், வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா டெய்லியுமே கையில என்ன இருக்குன்னு பார்ப்போம், என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்க யாராவது வெளியே போயிட்டு வரும்போது உங்க பசங்க சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காங்களா? ஸோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க.
இப்ப தயிர் வடை சாப்பிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தயிர் கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். எம்மிங்க, பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தயிர் வடை, சாம்பார் வடை. வீட்டுல பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை, நேற்று செஞ்ச இட்லி மீதி இருந்ததுல இட்லி பொடி அதெல்லாம் இருக்கு. தயிர் கிரீமியா, ரொம்ப கிரீமியா இல்ல, பட் கெட்டி தயிரை கடைஞ்சா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கிரீமி பதத்துல இருக்கு. தாளிச்சு கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி. எம்மி. வடையும் ஸ்மூத்தா தான் இருக்கு. வாவ், சூப்பர். செம்ம சாட்டிஸ்ஃபைடான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. வீட்டுல தேங்காய் சட்னி பண்ணியிருக்காங்க, பட் கௌரி கிருஷ்ணால தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க. எனக்கு தேங்காய் சட்னின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஹோட்டல் சட்னி, வீட்டுல செஞ்ச சட்னி. தோசைக்கு நடுவுல ஸ்டஃப் பண்ண சொல்லியிருக்கேன். எச்சி ஊறுதுங்க. இது சீக்கிரமா ஓபன் பண்ணிட்டு சாப்பிடணும். ஸோ தேங்காய் சட்னியை, நம்ம வீட்டுல செஞ்ச தேங்காய் சட்னியை தோசைக்கு நடுவுல ஸ்டஃப் பண்ண சொல்லிட்டேன். ஸோ சட்னி தோசையும் ரெடி ஆகுது. உங்க வீட்டுல நீங்க எவ்வளவு தோசை சாப்பிடுவீங்க நார்மலா எல்லாரும்? நான் வந்து இட்ஸ் மினிமம் 4, 5, பிகாஸ் அம்மா நல்லா ரோஸ்டா ஊத்துவாங்க. எம்மியா இருக்கு. ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாட்டிஸ்ஃபைடா இருந்தா எனக்கு மூடு பாத்தீங்கன்னா செம ஃப்ரெஷ்லியா, செம ஜாலியா இருக்கும். பாருங்க, சாம்பார் வடை வாங்குறதுல என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு. நமக்கு தோசைக்கு சைடு சாம்பாரும் கிடைச்சிடுது, வடையும் கிடைச்சிடுது. இது ஒரு வாயில பட்டுக்கலாம். எச்சி ஊறுது. நாங்க எந்த டிஃபன் சாப்பிட்டாலும் லாஸ்ட்ல தயிர் போட்டு சாப்பிட்டாதான் எங்களுக்கு அந்த டிஃபன் சாப்பிட்டு கம்ப்ளீஷன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் எங்களுக்கு. ஸோ நாங்க எந்த டிஃபன் சாப்பிட்டாலும் கடைசியா தயிரோட கம்ப்ளீட் பண்ணுவோம். சாரி, வாங்க நீங்களும் வாங்க. தோசையை பிச்சு சட்னியை தொட்டு சாம்பாரை தொட்டு வாங்க நீங்களும் சேர்ந்து சாப்பிடலாம். எச்சி ஊறுது அவங்க எல்லாருக்கும். நடுவுல சாம்பார் வடையும் சாப்பிட்றோம். யம்மி பிரேக்ஃபாஸ்ட். சட்னி தோசையாமா, நம்ம சொன்ன சட்னி தோசையும் ரெடி ஆயிடுச்சு. நாங்க ஸோ இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாம்பார் வடை, தயிர் வடை, தோசை, சட்னி, தேங்காய் சட்னி ஸ்டஃப் பண்ண தோசை. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். அதே மாதிரி நீங்க எல்லாரும் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க, சாம்பார் வடை யாருக்கெல்லாம் கிரேவிங்ஸ், அதெல்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா?